மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அமித்ஷாவின் சிக்னல்ல அண்ணாமலை அவர்கள் இயங்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத இப்போ மற்ற கட்சிகள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க, உணர்த்திக்கிட்டும் இருக்காங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெருசா நம்ம அதுக்கு வந்து முரண்பாடு காமிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். அவருடைய விஷயம், அவர் சொல்றதை தான் நான் தூக்கி பிடிக்கணும். என்னுடைய கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அதை நான் தூக்கி பிடிக்கணும். அது இல்லை அப்படின்னு மாறுபட்டு நான் பேசினா நான் வந்து இந்த கட்சியினுடைய தொண்டரா அடிப்படையா இருக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படிங்கறது அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. ஸோ கட்சிக்குள்ள இருக்கிற பல பேரையும் அவர் வந்து நீங்க வந்து உங்களுக்கு கட்சியோ இல்ல அதிகாரமோ அப்படிலாம் மட்டும் கிடையாது. நம்ம கட்சி வளரணும் அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளுடைய எஃபிஷியன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும். அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அவர் நம்மளுக்காக கஷ்டப்படுறான் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஆள் நம்ம போயிட்டு அங்க முக்கியமான இடத்துல உட்காந்துட்டாரு, அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லி அவன் சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷப்படுவான்ல, அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படிங்கறத உள்ள இருக்கிற நம்ம கட்சி ஆட்களுக்கே புரியணும் அப்படிங்கறதுல அண்ணாமலை பயங்கர கான்சென்ட்ரேஷனோட இருக்காரு. ஸோ கூட்டணி ஆட்சி அப்படிங்கறது தெளிவுபட பேசினாரு. த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பத்திரிகைக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டி கொடுக்குறாரு அமித்ஷா. அதுல வந்துட்டு ஆட்சியர் அதிகாரம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து கடலூர்ல ஒரு பிரஸ் மீட்ல எடப்பாடியார் சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, பெரும்பான்மை காமிச்சு அதிமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறாரு. இந்த விஷயம் ஒரு பெரிய ஒரு ப்ராசஸாவே போயிட்டு இருக்குல்ல, நம்மளுக்கும் புரியல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. மக்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கணும், இது கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறது. சோ தட் அவங்க வின் பண்றாங்க அப்படி இப்போ நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், எடப்பாடியார் தான் நிக்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவரே வின் பண்றாரு, கூட்டணி திடீர்னு வந்து வேற ஒருத்தவங்க இவரு கொஞ்ச நாள் இருக்காரு, வேற ஒரு பர்சன் வரும்போது எல்லாருக்கும் அதிருப்தி அப்படிங்கிறது வரும். சோ இப்ப பாஜக வந்து என்னுடைய ஆட்கள் வந்தாதான் எனக்கு ஓட்டு போட முழு விருப்பம் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே நிறைய ஸ்பிளிட்டிங்ஸ் நடக்கும். ஸோ தட் இந்த தெளிவுபட இதுதாங்க விஷயம், இதுதாங்க கட்சி, நம்ம கூட்டணியில தான் நிற்கிறோம், இது கொஞ்ச நாள் அது கொஞ்ச நாள் அப்படிங்கிறது தெளிவுபட பேசிட்டாங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து வேலையும் பண்ணுவாங்க, ஒற்றுமையா இருந்து ஓட்டும் கரெக்டா போடுவாங்க. ஸோ இதை மட்டும் அந்த கட்சி மிஸ் பண்ணாம எந்த கட்சியா இருந்தாலும் தெளிவுபட பண்ணிடணும் அப்படிங்கிறது பலரின் கருத்தா இருக்கு. இது முக்கியமா அண்ணாமலையின் கருத்தா இருக்கு. ஸோ அவர் அதனாலதான் தெளிவுபட இப்பவே இன்னும் ஒரு 9 மாத காலம் இருக்கு அப்படின்னாலும் ஒரு முன்னாடியே வந்து கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. தனிச்சு நின்று நாங்க பெரும்பான்மை காமிச்சு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் சொன்னாலும் இல்ல அப்படிங்கறது தெளிவுபட அண்ணாமலை சொல்லிட்டாரு. என்னுடைய தலைவர் சொன்ன எந்த விஷயமா இருந்தாலும் தூக்கி பிடிப்பது என்னுடைய கடமை அப்படிங்கறதுன்னு சொல்லிட்டாரு. சோ இதுக்கப்புறம் தான் அண்ணாமலை அவர்களுடைய ஆட்டம் ஆரம்பம். ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை ஆகஸ்ட் முதல் வாரம் 1ஆம் தேதி கூட பொறுக்கல, அதுக்குள்ளவே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாரு. சோ அண்ணாமலையினுடைய ஆட்டம் இதுக்கப்புறம் சூடு பிடிச்சு களம் வேற மாதிரி போக போகுது அப்படிங்கிற அரசியல் களத்தை நோக்கி இருக்கிற பல பேருக்கு நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.